உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான ஒரு தினத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆடி பௌர்ணமி. 12 மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட சிக்னிஃபிகன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சித்திரை மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அது மாதிரி ஆனி மூலம், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, அப்புறம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி அவிட்டம், அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து மீனத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதங்களில் எல்லாமே ஒரு பௌர்ணமியும் ஒரு விசேஷத்தை கொடுக்கும். இப்போ ஐப்பசி பௌர்ணமியில் தான் அன்னாபிஷேகம் நடக்கும். அப்புறம் விருச்சிக மாதம் கார்த்திகை பௌர்ணமியில் தான் நமக்கு வந்து திருவண்ணாமலை தீபம் வரும். அப்புறம் மார்கழி பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் இருக்கும். தை பௌர்ணமி தான் பூசம் வந்து வரும். ஸோ சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதம் இருக்கும் பொழுதும் மாசியில் தான் மகம் வருது இல்லையா? அதே மாதிரி நமக்கு பங்குனி மாதத்தில் உத்திரம் வரும். இப்படி எல்லா பௌர்ணமி தினங்களுமே நமக்கு குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடைபெறுது. இந்த ஆடி பௌர்ணமி சந்திரன் வந்து எங்கே இருப்பாருன்னா மகர ராசியில் நமக்கு திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் வந்து எங்கே இருக்காரு? நமக்கு கடகராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சப்தமத்தில் இருக்கா. இந்த சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஆடி மாதத்தில் தெய்வ காரியங்களுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ ஆடி திருவோணத்தில் வைணவ திருத்தலங்களில் கொண்டாடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, படிப்பிற்கு அதிபதியான, ஞானத்திற்கு அதிபதியான ஹயக்ரீவர் சுவாமி வந்து பிறந்த தினம். ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஆடி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஹயக்ரீவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இந்த பௌர்ணமி வந்து சைவ ஆலயங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒன்று இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தது. இது எந்த இடத்துல நடந்தது? சங்கரன் கோவிலில் இந்த ஆடி தபசு. இதற்கு புராணங்களில் நிறைய வரலாறு இருக்குது. இந்த ஆடி தபசுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா, அதாவது 2 அசுரர்கள் இருந்தாங்க. இந்த 2 அசுரர்களுக்கும் ஒரே வாக்குவாதம். யார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, சிவபெருமானா அப்படி இல்லைன்னா மகாவிஷ்ணுவா அப்படின்னு. சரி, இவங்க 2 பேரும் பயங்கரமாக அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து சிவன் தான் பெரியவர்னு சொல்கிறது, ஒருத்தர் விஷ்ணு தான். சரி, இவங்க 2 பேரும் யார்கிட்ட போய் தீர்ப்பு கேட்டாங்க? அம்மன்கிட்ட, பார்வதி தேவிகிட்ட போய் போகிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இந்த உலகத்தில் வந்து யார் பெரியவங்க, சிவன் பெரியவரா இல்லை மகாவிஷ்ணு பெரியவரா அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவி ரொம்ப மனசு குழம்பி போகிறாங்க. இதுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று அவங்களுடைய வீட்டுக்காரர், இன்னொன்று அவங்களுக்கு அண்ணன். அப்போ எப்படி வந்து அண்ணனை விட்டு கொடுக்கறதா இல்லை கணவரை விட்டு கொடுக்கறதா அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. சிவபெருமான்கிட்ட போய் அவன் மனசில் வந்து இத்தனை குழப்பம் இருக்குது, இதற்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படிங்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறார், புன்னை மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரங்களில் போய் ஊசி முனையில் நீ தபஸ் பண்ணு. நீ தபஸ் பண்ணும் பொழுது உனக்கு ஆடி மாதம் பௌர்ணமிக்கு இதுக்கு விடை தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்வதி தேவியும் சங்கரன் கோயிலில் இப்போ இருக்கு இல்லையா, சங்கர நாராயணர் அந்த கோவில், அந்த இடத்துல புன்னை மரங்கள் ஃபுல்லாக இருந்தது. அந்த புன்னை மரங்களுக்கு நடுவில் ஒரு ஊசி முனையில் ஒற்றை காலை அவங்க வந்து மடக்கி ஒரு காலை வந்து அந்த ஊசி முனையில் வச்சு தபஸ் பண்ணுறா. 12 நாட்கள் இப்போவும் இந்த ஆடி தபசு உற்சவம் சங்கரன் கோவிலில் நடைபெறுகிறது கோமதி அம்மனுக்கு. அப்போது இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் பார்த்திங்களா, சூரியன் கடகராசியில் இருக்கார். ஸோ ஹரியும் அதாவது மகாவிஷ்ணுவும் சங்கரனும் நாராயணனும் சேர்ந்து சந்திரன் திருவோணத்துலேயும் சூரியன் வந்து நமக்கு கடகத்துலேயும் இருக்கிறது. ஹரியும் ஹரனும் ஒன்றாக சேர்ந்து சிவனும் விஷ்ணுவும் அன்னைக்கு அதாவது வலது பக்கம் வந்து சிவபெருமானும் இடது பக்கம் வந்து மகாவிஷ்ணு அம்சமாக கோமதி அம்மனுக்கு காட்சி தராங்க. இந்த சங்கர நாராயணனாக காட்சி தரது தான் இன்றைக்கும்
ஆடி தபசு ஒரு பெரிய உற்சவமாக அங்கே சங்கரன் கோயிலில் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஆடி பௌர்ணமியில் இப்போ நம்ம அங்கே பக்கத்தில் இருந்தால் நம்ம போகலாம். போக முடியாதவங்க எந்த அம்மன் கோவிலுக்கு வேணாலும் நம்ம போய் அம்மன் வழிபாடை அந்த பௌர்ணமி தினத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உலகத்திற்கு சைவம் வைணவம் ரெண்டுமே ஒன்று தான், இதில் பாகுபாடு இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக இணைந்து வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நமக்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அன்றைய நாள் இன்றைக்கும் கொண்டாடப்படுது. ஸோ நம்மளும் நம்மளுடைய வீடுகளில் இந்த ஆடி பௌர்ணமிக்கு நம்ம வீட்டிலையே ஒரு விளக்கு பூஜை தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இதுதான் நம்ம குத்து விளக்கினுடைய அம்சம். ஸோ அந்த ஜோதி தான் நமக்கு சிவபெருமானாக இருக்கிறார். பாதம் பிரம்மாவாகவும் அந்த நடுத்தண்டு மகாவிஷ்ணுவாகவும் நம்ம பாவித்து அன்றைய நாளில் குத்து விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த விளக்குக்கு நம்ம பூ புஷ்பம் போட்டு வஸ்திரம் சாத்தி விளக்குக்கான ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நெய்வேத்தியம் செய்யணும். நெய்வேத்தியத்தில் 3 விதமான நெய்வேத்தியங்கள் ரொம்ப விசேஷமானது. அதில் சித்ரா அன்னம்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழ சாதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் முக்கியமாக வைக்கணும். மூன்றாவது பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பாசி பருப்பில் வெல்லம் சேர்த்த அந்த பாயசம் ரொம்ப அன்றைய நாளில் இந்த 3மே நம்ம நெய்வேத்தியத்திற்கு அம்பாளுக்கு வைக்கணும். பிரம்மா விஷ்ணு சிவன் அம்பாள், அதாவது முப்பெரும் தேவியர்களும் அந்த குத்துவிளக்கில் இருக்காங்க. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பிரம்மா விஷ்ணு சிவன். ஸோ எல்லாரையும் அந்த குத்துவிளக்கில் ஒன்றிணைந்து நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணும் பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சக்திகளும் நமக்கு ஒன்றாக நம்ம வீட்டில் நம்ம வச்சு பூஜை பண்ணோன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம குடும்பத்திற்கு சேரும். ஸோ இந்த ஆடி பௌர்ணமியில் இந்த ஒரு பூஜையை நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் ஆடி பௌர்ணமி வரைக்கும் அதனுடைய வைப்ரேஷன் அந்த எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நமக்கு இது தொடர்ந்து பண்டிகைகள் வருது இல்லையா, வரலட்சுமி நோன்பு வருது, அப்புறம் நமக்கு ஆவணி ஆவட்டம் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவராத்திரி வருது. ஸோ இந்த விளக்கு பூஜை நம்ம கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் அதுக்கான ஒரு தெய்வ சக்தியை நம்மளும் அந்த விளக்குக்கு ஊட்டுவோம். கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் இந்த விளக்கு பூஜையை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாதீங்க. கோமதி அம்மனுக்கு எப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு இதுதான் அந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய நாள் தான் பூமியில் அவங்க உயிர் கொடுத்ததாக ஒரு ஐதீகம். ஸோ நம்மளும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு இந்த பூஜையை நம்ம பண்ணும்போது நம்ம வீடுகளில் தீய சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று நமக்கு தெய்வ சக்தி நிறைந்து நம்மளுடைய குடும்பத்தில் நிறைஞ்சு இருக்கும். இது சாயங்கால நேரம் பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கும்போது தான் இந்த விளக்கு பூஜையை நம்ம செய்கிறோம். நம்மளால் இங்கே செய்ய முடியலை அப்படின்னா கோவில்களில் எங்கேயாவது விளக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலையும் போய் விளக்கு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் வீட்டில் ஒரு சின்ன பிரசாதம் வெல்லம் போட்டு கண்டிப்பாக ஒரு இனிப்பு செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் இந்த ஆடி தபசு இந்த ஆடி பௌர்ணமியில் நமக்கு எல்லா விதமான தெய்வ அனுகூலங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் நமக்கு முழுமையாக சேரும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி தபசு குறிப்பாக இந்த பௌர்ணமியில் என்ன செய்யணும், ஆடி தபசு ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.